Taste the Daily. வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வருபவர்கள் தொடர்ந்து இன்றும் அவர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட வந்த பகுதி நேர ஆசிரியர்களை உடனடியாக காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்த சம்பவம் பகுதி நேர ஆசிரியர்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் தையல், தோட்டக்கலை, ஓவியம், இசை உள்ளிட்ட 7 பிரிவுகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக சுமார் 12,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களிடம் கடந்த 2021ஆம் தேதி பிரச்சாரம் செய்யும் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் அனைவருமே உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற 181வது தேர்தல் வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கு வந்து சுமார் 4.25 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது வரை தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டிக்கும் விதமாகத்தான் பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐ வளாகம் முன்பாக இன்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் பல கட்டங்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்ட நிலையில் அவர்களது கோரிக்கையை அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இதுவரை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக பகுதி நேர ஆசிரியர்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். 5 நாட்களாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதி என்ன ஆச்சு என்ற முழக்கங்களை எழுப்பி ஒவ்வொரு முறையிலும் பல்வேறு கட்ட நூதன போராட்டங்களை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 12,000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும் ஊதிய குறைபாட்டால் தங்களால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் என்ன என்பது ஒவ்வொரு நாளும் நூதன முறையில் வெளிப்படுத்தியும் தேர்தல் அறிக்கை 181 நெற்றியில் எழுதி கொண்டும் பட்டை நாமம் இட்டுக் கொண்டும் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இன்று மிக மிக வீரியமாக போராட்டம் நடத்த பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து பணியாளர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் போராட்டம் நடத்துவதற்காக டிபிஐ வளாகம், கல்லூரி சாலை போன்ற இணைப்பு சாலைகளுக்கு வந்த பகுதி நேர ஆசிரியர்களை முன்கூட்டியே காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் பகுதி நேர ஆசிரியர்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்து தற்போது கைதாகி இருக்கின்றனர். தொடர்ந்து போராட்டம் தொடரும் என்றும் பொங்கல் பண்டிகை நாளிலும் தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்து உள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். உங்களை ஆட்சி அமர வைக்க தெருவாய் சுத்தினோமே எங்களது கோரிக்கைக்கு தெருவாய் அலைகிறோமே வீதி வீதியாய் ஆசிரியர்கள் ஓட்டு கேட்டோம் வீதி வீதியாய் ஆசிரியர்கள்